ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செல்வி அவங்க ஈரோட்டிலேருந்து எனக்கு செப்ரேட்டாகவே கால் பண்ணி ஒரு டவுட் கேட்டாங்க. அதை கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ. அவங்க நீடில் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. என்கிட்ட இருந்தது பழசு 14 mm யூஸ் பண்ணேன். அது உடஞ்சிருச்சு. அதனால் 24 mm பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் வாங்கிட்டேன். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் இது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இதோட எட்ஜ் இப்படி தான் இருக்கும். இதில் தான் த்ரெட்டை நம்ம இன்சர்ட் பண்ணி மேலே எடுக்க போகிறோம் அந்த கிளாத்துலேருந்து. இந்த நீடில் பீடு ஒர்க்குக்காக யூஸ் பண்ணலாம். நிறைய ஹெவி ஒர்க்லாம் பண்ணும்போது ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்க முடியாது, அது சின்னதாக இருக்கும். இது ரொம்ப லாங்காகவே இருக்கனால நிறைய போட்டுக்கலாம். இந்த பென்னு சில பேர் த்ரெட்டு அந்த நீடிலில் சுற்றி யூஸ் பண்ணுவாங்க. அது கையில் நல்லா க்ரிப்பாக பிடிக்கணும், வழுக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஸ்பீடு வரணுன்றதுக்காக நான் பென்னு தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஒரு பென் எடுத்துகிட்டு ரீபில் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்குன்னா உள்ளே ஏதாச்சும் த்ரெட்டு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன வேஸ்ட்டு துணி ஏதாச்சும் உள்ளே வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கிளாத் அடியில் எப்படி த்ரெட்டை கையில் பிடிச்சி போடுறதுன்னு இதில் கிளியராகவே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு மிஸ்டேக் தான் அவங்க கேட்டாங்க. இந்த நீடில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப அழுத்தி உள்ள அந்த கிளாத்தோடு சேர்த்து குத்துறீங்க. அந்த எட்ஜில் சின்னதாக இருக்கும். போக போக உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது குத்தும்போது ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே விழும். அது அசிங்கமாக இருக்கும். இந்த கிளாத் ஃப்ரேம்லேருந்து லூஸ் ஆகுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்புறம் அந்த கிளாத்தை கையால் டச் பண்ணாதீங்க. நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க. கையை வச்சு அழுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணால் கிளாத் ரொம்ப லூஸ் ஆகும். ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். திரும்ப கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் கழட்டி கழட்டி போடுற மாதிரி இருந்தால் கிளாத் டேமேஜ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. லைட்டாக குத்துறீங்க, லேசாக எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அது உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பின்னாடி கொஞ்சம் வழுக்கலாக இருக்கும். அது நீடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குத்திட்டு அந்த நீடில் கிளாத்தில் குத்தாமல் மேலே எடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து நீடில் வச்சுக்கிட்டிங்கன்னா குத்திட்டு லைட்டாக எடுக்கிறீங்க. இந்த த்ரெட்டை கையில் பிடிக்கிறது நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட் டைமு. அப்புறம் மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா சிங்கிளாகவே ஒரு ரெண்டு விரலில் நீங்கள் பிடிச்சாலே போதும். ஃபஸ்ட்டு மேலேருந்து நான் குத்தி எடுக்கிறேன் பாருங்கள். இதில் நான் த்ரெட்டு நார்மலாக தையலுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சரி த்ரெட் போட்டிருப்பேன். நீங்கள் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி த்ரெட் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவுட்லைன் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். மற்றபடி பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா சில்க் த்ரெட்டை விட இது தான் பெட்ரு. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன சின்ன டிப்ஸு சொல்லும்போதும் அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலே எடுக்கிறீங்க. இதில் அவ்வளோ கிளியராக தெரியலை அப்படின்னா உங்களுக்கு நெட்டில் உங்களுக்கு வீடியோ போடும்போது கிளியராகவே தெரியும். நான் ஊசி எப்படி குத்துறேன் எடுக்கிறேன் அப்படின்னு நெட்டில் நல்லாவே தெரியும். இது வேஷ்டியில் தான் நான் போட்டுட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நெட் கிளாத்தில் பண்ணும்போது உங்களுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், கீழே என்ன பண்ணுறேன்னு கரெக்டாக தெரியும். பக்கத்தில் இருக்க ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எனக்கு செப்ரேட்டாக
வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா உங்களோட ஒர்க்கு வந்து ஷார்ட்ஸில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. வெளியே போய் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க சொல்கிற நேரத்துக்குள்ளே போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணால் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சண்டே ஃப்ரீயாக தான் இருப்பேன். நீங்கள் கால் பண்ணலாம். சில பேர் வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து ஸ்டிச்சிங் தெரியும், எனக்கு ஆரி மட்டும் கற்றுக்கணுன்னு வந்து சில பேர் சேர்ந்துருக்காங்க. சில பேருக்கு வந்து ஆரி ஃபுல்லாகவே தெரியல, இப்போ தான் கற்றுக்கிறேன்னு சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சாலும் சரி, ஆரி தெரியும் மார்க்கிங் தெரிலனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.